हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழினி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி துவரம் பருப்பு வடை தான் பார்க்க போறேங்க வடை இல்லனா போண்டா எதுவா இருந்தாலும் இதல செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது திடீர்னு சொல்லிக்காம வந்துருவாங்க அவங்களுக்காக ரொம்ப இன்ஸ்டன்ட்டா 1 ஹவர்ல ஊற வச்ச துவரம் பருப்பை நம்ம இன்னைக்கு அத வச்சு போண்டா இல்லனா வடை செய்ய போறோம் துவரம் பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு 1 ஹவர் தான் ஊற வச்சேன் ஊற வச்சு எடுத்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி விடாம அரைக்கணும் ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது இப்போ நம்ம துவரம் பருப்பை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைக்கணுங்கிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் பருப்பா இருந்தாலும் பரவாயில்லை வடை பருப்புக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா காரத்துக்காக நான் 5 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஜீரகம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு செகண்ட் செட் ஆஃப் இந்த துவரம் பருப்பு ஊற வச்சதை அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம அதுக்காக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வடைக்கு அதிகமான பொருட்களும் தேவைப்படாதுங்க ரொம்ப குறைவான பொருட்கள் தான் மல்லி கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த வடையை நீங்கள் போண்டா மாதிரி குட்டி குட்டி போண்டாவாகவும் போட்டுக்கலாம் நம்ம வடையாக தட்டியும் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம போண்டாவை போட்டுடலாம் நான் குட்டி குட்டி போண்டாவாக போடுறேன் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு துவரம் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்